வணக்கம். இந்தியால உங்க பிசினஸ அதிகாரப்பூர்வமா ஆக்கணுமா, கவர்மெண்டோட பலன்களை எல்லாம் வாங்கணுமா? அப்போ அதுக்கு நீங்க எடுக்க வேண்டிய முதல் படி, ரொம்ப ரொம்ப முக்கியமான படி, இந்த உத்தியம் பதிவு பத்தி தான் நாம இப்ப விளக்கமா பார்க்க போறோம். நீங்க ஒரு தொழில் தொடங்க போறீங்களா? இல்ல ஏற்கனவே ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? அத அரசாங்கத்துல எப்படி பதிவு பண்றது? எது அதுக்கான சரியான வழி? இப்படி நெறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். இது ஏதோ பெரிய கஷ்டமான வேலைன்னு கூட நெறைய பேர் நெனைக்கிறாங்க. ஆனா உண்மை அது இல்ல. அதுக்கான தெளிவான பதில் தான் இப்போ நாம பார்க்க போறோம். இதோ பாருங்க, ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா? இதுதான் அந்த மிக முக்கியமான வெப்சைட். உத்தியம் பதிவு பண்றதுக்கான இந்திய அரசாங்கத்தோட ஒரே அதிகாரப்பூர்வமான தளம் இது மட்டும்தான். இத நல்லா உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். வேற எந்த பிரைவேட் வெப்சைட்டும் இதுக்கு அங்கீகரிக்கப்படல. சரி வாங்க, இந்த உத்தியம் பதிவுனா முதல்ல என்ன, அது எதுக்காக பயன்படுதுன்னு கொஞ்சம் ஆழமா போய் புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உத்தியம் பதிவுங்கிறது உங்க பிசினஸ்க்கு கவர்மெண்ட் கொடுக்கிற ஒரு ஐடி கார்டு மாதிரி. இது மூலமா உங்க கம்பெனி ஒரு மைக்ரோ, சின்ன இல்ல நடுத்தர நிறுவனம், அதாவது எம்எஸ்எம்இன்னு அதிகாரப்பூர்வமா வகைப்படுத்தப்படும். இந்த அங்கீகாரம் எதுக்கு இவ்வளவு முக்கியம்னா, கவர்மெண்ட் கிட்ட இருந்து லோன், மானியம், இன்னும் பல சலுகைகள் வாங்குறதுக்கு இது கண்டிப்பா தேவை. பதிவு பண்றதுன்னா ஏதோ பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல அலையணும், கஷ்டப்படணும்னு நினைக்காதீங்க. இந்த முழு ப்ராசஸையும் ரொம்ப ஈஸியாக்கத்தான் இந்த ஆன்லைன் சிஸ்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க. ஒரே இடத்துல சில சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்க தொழிலை நீங்க அதிகாரப்பூர்வமா பதிவு பண்ணிடலாம். இப்போ நாம இந்த விளக்கத்தோட மைய பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த வெப்சைட்ல மொத்தம் 4 அலகலகு வழிகள் இருக்கு. இதுல நீங்க யாரு, உங்களுக்கு எந்த வழி சரியா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் அடுத்த ஸ்டெப். வாங்க அதை தெளிவா பார்க்கலாம். இந்த அட்டவணையை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். நீங்க இப்பதான் புதுசா ஒரு தொழில் தொடங்குறீங்களா, இல்ல ஏற்கனவே பழைய சிஸ்டம்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? உங்க நிலைமைக்கு ஏத்த மாதிரி சரியான ஆப்ஷனை நீங்க சுலபமா கண்டுபிடிக்கலாம். வாங்க, இதுல இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனை பத்தி இப்ப கொஞ்சம் டீடைலா பார்ப்போம். ஆப்ஷன் இது யாருக்குன்னா, நீங்க இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, இதுவரைக்கும் அரசாங்கத்துல எங்கேயுமே பதிவு பண்ணலன்னா உங்களுக்கு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்க புதிய பதிவு, அதாவது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற பட்டனை தான் கிளிக் பண்ணணும். ஒருவேளை நீங்க ஏற்கனவே பழைய சிஸ்டமான உத்யோக் ஆதார்ல உங்க தொழிலை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா, நீங்க திரும்பவும் புதுசா ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. அந்த பழைய சிஸ்டம் இப்போ மாத்திட்டாங்க. அதனால உங்க பழைய ரெஜிஸ்ட்ரேஷனை இந்த புது உத்யம் சிஸ்டத்துக்கு மாத்தணும். அதுக்கு இந்த 2வது வழியை தேர்ந்தெடுத்து உங்க பதிவா அப்டேட் பண்ணிக்கலாம். 3வது வழி ஒரு ஸ்பெஷல் கேஸ். நீங்களும் உத்தியோக ஆதார் வச்சிருக்கலாம், ஆனா அதை நீங்களே ஆன்லைன்ல பண்ணாம ஏதாவது ஒரு சென்டர் மூலமா இல்ல ஏஜென்ட் மூலமா பண்ணிருந்தீங்கன்னா, அப்போ நீங்க இந்த 3வது அதுக்கான பிரத்யேக வழியைத்தான் செலக்ட் பண்ணணும். 4வது வழி ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம ஊர்ல நிறைய சின்ன சின்ன தொழில்கள் இருக்கும் இல்லையா? ஒரு பெட்டிக்கடை, தள்ளுவண்டி சாப்பாட்டு கடை, இல்லனா கைவினை பொருட்கள் செய்றவங்க. இவங்க மாதிரி முறைசாரா தொழில்களை அரசாங்கத்தோட கணக்குக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த யுஏபி ரெஜிஸ்ட்ரேஷன். இதன் மூலமா அவங்களும் கவர்மெண்ட் உதவிகளை பெறலாம். சரி, உங்களுக்கு எந்த வழி சரியா இருக்கும்னு இப்ப தெரிஞ்சிருக்கோம். ஆனா ரெஜிஸ்டர் பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது உங்க பணத்தையும் உங்க தகவல்களையும் பாதுகாக்கிறதுக்கானது. இந்த வார்த்தைகள் நான் சொல்றதில்ல, கவர்மெண்ட் வெப்சைட்லயே பெருசா போட்டிருக்காங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, நாம பார்த்த அந்த அதிகாரப்பூர்வ வெப்சைட்டை தவிர வேற எந்த பிரைவேட் வெப்சைட்டுக்கோ ஏஜென்ட்டுக்கோ எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண எந்த அதிகாரமும் கிடையாது. இது கவர்மெண்டோட நேரடியான உறுதியான எச்சரிக்கை. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. எம்எஸ்எம்இ இல்லைன்னா உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேற எந்த குறுக்கு வழியும் கிடையாது. இது மட்டும்தான் சேஃபான வழி. இந்த வித்தியாசத்தை பாருங்க, உங்களுக்கே புரியும். கவர்மெண்ட் சைட்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு பைசா கூட செலவில்ல. இது முற்றிலும் இலவசம். ஆனா டூப்ளிகேட் சைட்ல உங்ககிட்ட பணம் கேட்பாங்க. ஒரிஜினல் சைட்ல உங்க டேட்டா பாதுகாப்பா இருக்கும். ஆனா ஃபேக் சைட்ல உங்க தகவலை தப்பா பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. கடைசியா ஃபேக் சைட்ல வாங்குற சர்டிபிகேட் செல்லவே செல்லாது. அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. சரி, இப்போ உங்களுக்கு உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, உங்களுக்கான சரியான பாதை எது, எங்க கவனமா இருக்கணும்னு எல்லா விஷயமும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அடுத்து என்ன செய்யணும், வாங்க பார்க்கலாம். ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். வெறும் 3 ஸ்டெப்ஸ் தான். 1, நாம பார்த்த 4 ஆப்ஷன்ல உங்களுக்கு எது சரின்னு முடிவு பண்ணுங்க. 2, அந்த அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போங்க. 3, உங்களுக்கான பட்டனை கிளிக் பண்ணி கேட்கிற டீடைல்ஸை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிங்க. அவ்வளோதான். உங்க பிசினஸ் கனவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக இது ஒரு சூப்பரான முதல் படி. கவர்மெண்ட் அங்கீகாரம் கிடைச்சா உங்க தொழில் வளர்ச்சிக்கு பல புது வழிகள் திறக்கும். சோ எதுக்கு வெயிட் பண்ணணும்? இன்னிக்கே உங்க தொழிலை அதிகாரப்பூர்வமா மாத்துறதுக்கான பயணத்தை தொடங்குங்க.